Hi friends, இந்த வீடியோல நாம பார்க்க போறது 30 சைஸ் அளவுள்ள ஒரு blouse. அதாவது 30 சைஸ் அப்படிங்கும்போது நம்ம ஈஸ் அலவன்ஸ் எல்லாம் அதுக்கு அப்புறம் தான் சேர்த்த போறோம். டைரக்டா பாடியில எடுக்கிற அளவு வந்து 30 இன்ச். இந்த அளவு blouse மற்ற அளவுகள் எல்லாமே நான் உங்களுக்கு இதுல வீடியோ பார்க்கும்போது நான் சொல்றேன். மேக்ஸிமம் ஓவரால் சைஸ் கணக்கு சொல்லும்போது பாடியோட ரவுண்டு வச்சு நம்ம என்ன சைஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ அது வந்து 30 சைஸ் அளவுக்கு வந்து நான் மெஷர்மெண்ட்டும் ஒரு லைனிங் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் வீடியோஸ் போடும்போது எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். எந்த ஒரு வீடியோவுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அதே மாதிரி கமெண்ட்ஸ் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். கண்டினியூஸாக உங்களுடைய கமெண்ட்ஸை நீங்கள் எனக்கு போட்டுகிட்டே இருந்தீங்க அப்படின்னா தான் நான் வந்து உங்களை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வந்து இந்த வீடியோவில் 30 இன்ச் சைஸ் ப்ளவுஸ் எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இதனுடைய அளவுகள் வந்து நம்ம பார்க்கலாம். செஸ்ட் அப்படின்னா மார்பு சுற்றளவு 30 இன்ச் இருக்கு, இடுப்பு சுற்றளவு 25 இன்ச் இருக்கு, உயரம் அப்படிங்கும்போது 13.5 இன்ச்சு, கையினுடைய நீளம் 5 இன்ச்சு, கையினுடைய சுற்றளவு 9 இன்ச்சு, ஆம்ஹோல் வந்து 12.5, ஷோல்டர் வந்து 14 இன்ச்சு. அதே மாதிரி முன்கழுத்து உயரம், அதாவது முன்கழுத்தினுடைய அளவு 6 இன்ச்சு, பின்கழுத்தினுடைய அளவு வந்து 7.5 இன்ச்சு. ஒரு பாடியில நம்ம இந்த மெஷர்மெண்ட்ஸ் மட்டும்தான் நம்ம எடுப்போம். இதுக்கு மேல இருக்கிற அளவுகள் வந்து நம்மளா கால்குலேஷன் போட்டுக்கிறது தான். ஏன்னா இப்ப 30 அப்படிங்கும்போது நான் அதை 8ஆ பிரிச்சு நீங்க பிளஸ் 1 இன்ச்சு சேர்த்து ஷோல்டர் அளவு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதே மாதிரி ரொம்ப சின்ன அளவா இருக்கும்போது நீங்க ஷோல்டருக்கு என்ன அளவு வைக்கிறீங்களோ அதே உயரத்தை நீங்க ஆம்ஹோலுக்கு கூட வச்சுக்கலாம். சப்போஸ் ஆம்ஹோல் ரவுண்டு வந்து உங்களுக்கு அதுல செட் ஆகல அப்படின்னா நீங்க 1/2 இன்ச்சு சேர்த்தவோ அல்லது அதுக்கு தகுந்த மாதிரி அந்த அளவுகளை நீங்க மாத்திக்கவோ செய்யலாம். அதே மாதிரி இந்த அளவை வந்து 30 அப்படிங்கிறத நீங்க 3ஆ பிரிக்கும் போது உங்களுக்கு 10 இன்ச்சு வரும். பிளஸ் 1 இன்ச்சு சேர்த்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்பக்க உயரம். அது கூட கப் ஷேப்புக்கு தகுந்த மாதிரி எவ்வளவு கீழே டெப்த் நீங்க வைக்கிறீங்களோ அந்த மாதிரி நீங்க வச்சுக்கலாம். அதே மாதிரி அந்த 30 இன்ச்சை வந்து நம்ம 4ஆ டிவைட் பண்ணும்போது வர்ற மெஷர்மெண்ட்ஸ்ல இருந்து நம்ம அதுல 1 இன்ச்சை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுடைய ஆம்ஹோலினுடைய ஒன் சைடு அளவு உங்களுக்கு கிடைச்சிரும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒன்னோட ஒன்று சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த அளவுகளை வச்சே நம்ம அதை வந்து கால்குலேஷன் நம்ம போட்டுக்கலாம். இது நிறைய வீடியோஸில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ இந்த அளவுகளை எப்படி நம்ம அதில் அப்ளை பண்ணி கட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இது வந்து லைனிங் கிளாத்து. இது வந்து நான் எப்பவும் போல் நார்மல், அதாவது கேம்பிரிக் இல்லை, இது வந்து மிக்சிங் லைனிங் கிளாத்து. இது ஃபோல்டிங் வந்து உங்கள் சைடு வர்ற மாதிரி 2ஆ மடித்து ஃபோல்டிங் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு போட்டிருக்க லைன் வந்து அந்த பிசுரெல்லாம் கரெக்ட் பண்ணுறதுக்காக, 2ஆவது போட்டிருக்க லைன் வந்து உங்களுக்கு இடுப்பு பகுதியில் மடிக்கிறதுக்காக விட்டுருக்கிறது. அதுக்கு மேலே நான் வைக்கிற அளவு வந்து உங்களுக்கு 13.5 + 1/2, அதாவது டோட்டலாக 14 இன்ச் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து இடுப்பினுடைய உயரம். அதாவது மேலே வந்து 1/2 இன்ச்சு உங்களுக்கு போயிடும். அப்போ ரெடியாக உங்களுக்கு வர வேண்டிய அளவு 13.5 இன்ச்சு. கீழ்ப்பகுதியில் எவ்வளோ கிளாத் வேணாலும் நீங்கள் விட்டுக்கலாம். ஷோல்டர் வந்து 5 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணுறேன். ஆம்ஹோல் 5.5 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணுறேன். செஸ்ட் ரவுண்டு அதே மாதிரி 8.5 + 1.5 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். இந்த அளவு எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளேல நான் வரும், அதையும் நீங்கள் பார்த்து கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் மார்க் பண்ணினது எல்லாத்தையுமே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இடுப்பு சுற்றளவும் நான் எப்படி என்னன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறத நீங்கள் கனெக்ட் பண்ண வேண்டாம். அது வந்து டாட்டுக்கான அளவு. அதுக்கப்புறம் இருக்கிறத மட்டும் 1.5 இன்ச்சுக்கான பகுதியை மட்டும் நீங்கள் மார்க் பண்ணிங்கன்னா போதும். இப்போ இதுதான் வந்து நமக்கு பேக் போர்ஷன். இதில் பின் கழுத்தினுடைய உயரம் என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் அதிலே நோட் பண்ணிக்கலாம். கீழே வந்து 1 இன்ச்சு மடிக்கிறதுக்காக விட்டுருக்கேன். இடுப்பு சுற்றளவு 6.25 வந்து நமக்கு வேணும். அதுக்கப்புறம் 1 இன்ச்சு நம்ம டாட் பிடிக்கிறதுக்காக 1.5 இன்ச்சு அப்படிங்கிறது நமக்கு சீம் அலவன்ஸ். 5 இன்ச்சு வந்து நமக்கு ஷோல்டர் அளவு. 5.5 அப்படிங்கிறது ஆம்ஹோலினுடைய அளவு. இதில் 2.5 இன்ச்சு வந்து நான் நார்மலாக கழுத்தினுடைய அகலம் வைக்கிறேன். இதுவே சின்ன பிள்ளைங்களா இருந்தால் நீங்கள் 2.25 வச்சிங்கன்னா போதும்.
பின் கழுத்தினுடைய உயரம் வந்து 7.5 + அரை 8 இன்ச்சு நான் மார்க் பண்ணுறேன். இப்போ எல்லாத்துக்குமே நம்ம பாக்ஸ் போட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். அஞ்சரைக்கு நம்ம மிட் பாயிண்ட்டை அதாவது சென்டர் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணி அதை வந்து ஆர்ம் ஹோல் வந்து நம்ம ரவுண்ட் பண்ணிக்கலாம். நமக்கு தேவை 12.5 இன்ச்சு தான் வந்து ஆர்ம் ஹோல் ரவுண்டு. அப்போ அந்த லைனை வந்து நம்ம கொஞ்சம் மேலே சேர்த்தி போட்டுக்கலாம். ஆரேகால் வர மாதிரி நான் வந்து ஆர்ம் ஹோல் ரவுண்டு வந்து அதில் கரெக்ட் பண்ணியிருக்கேன். அப்போ 5.25 வந்து உயரம் வச்சா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இது வந்து நெக்கெல்லாம் ரொம்ப வைட் பண்ண தேவையில்லை. ரொம்ப லீனாக இருக்கிறவங்களுக்கு பேக் போன் எல்லாம் தெரியும். அதனால் நார்மலான ரவுண்ட் ஷேப் வரைஞ்சிங்கன்னா போதும். சப்போஸ் அப்படி பேக் வந்து நல்லா ஃப்ளாட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் நெக் டிசைன் டெப்த்து எல்லாமே உங்கள் விருப்பம் போல் நீங்கள் வச்சுக்கலாம். நீங்கள் கால்குலேஷன் போட்டிங்க அப்படின்னா 4.25 வரும். அப்போ 5.25 ஆர்ம் ஹோல் வரும் உங்களுக்கு. அந்த நான் கொஞ்சம் பெரிய பொண்ணு அப்படிங்கிறனால தான் நான் 4.25ங்கிறத நான் 5 ஷோல்டர் அளவு வச்சுருக்கேன். நீங்கள் புதுசாக ட்ரை பண்ணுறவங்க எல்லாமே அந்த கால்குலேஷன் படி என்ன வருதோ அதை அப்படியே நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா போதும். பேக்கில் அந்த பாக்ஸ் போட்டிருக்கிறதுல என்ன ஷேப் வேணாலும் நீங்கள் நெக்கு வந்து வரைஞ்சிக்கலாம். கொஞ்சமாக உள்ள தள்ளி நாச் போட்டுக்கோங்க. அதே மாதிரி இடுப்புக்கும் அந்த நாச் போட்டுக்கோங்க எவ்வளோ மடிக்கிறோமோ அந்த அளவுக்கு. அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் பொசிஷன் வந்து கிராஸில் வச்சுக்கோங்க. பட்டினோட உயரம் வந்து 3.5 இன்ச்சு வைக்கிறேன். ஏன்னா இது ரொம்ப இறக்கமாக இருக்கிறனால 3 இன்ச்சு அப்படிங்கிறத நான் ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்தி வைக்கிறேன். ஃப்ரண்ட்டு சைடு 2 பக்கமுமே நான் 3.5 இன்ச்சு வச்சுருக்கேன். கழுத்தினோட உயரம் எவ்வளவோ அதோட நீங்கள் 1/2 இன்ச்சு சேர்த்தி வச்சுக்கோங்க. இப்போ எல்லா இடத்துலையுமே நம்ம கட் பண்ணுறதுக்கான மார்க்கிங் எல்லாமே போட்டுக்கோங்க. அவுட்டரில் 3.5 வச்சு 1 இன்ச்சு தான் விட்டுருக்கேன். ஏன்னா கப் ஷேப் சின்னதாக இருந்தால் போதும். அதே மாதிரி ஆர்ம் ஹோல் கிட்ட ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி தான் வச்சுருக்கேன். இது டாட்னுடைய அளவு வந்து நான் 2.5 இன்ச்சு வைக்கிறேன். அதே மாதிரி எவ்வளோ பிடிக்கணும்னா அதுவும் கம்மியாக பிடிச்சிங்கன்னா போதும். ஒரு 2 இன்ச்சு மட்டும் வச்சுக்கோங்க. சென்டர் பாயிண்ட் அப்படிங்கும்போது 12 + 1 13 அல்லது 13.5 இன்ச்சு வச்சிங்கன்னா போதும். எல்லாமே மார்க் பண்ணிட்டீங்கன்னா ஒட்டுக்கா கட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி எந்தெந்த போர்ஷன் கட் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா மற்றது எல்லாமே நம்ம பேக் போர்ஷனை எடுத்துட்டு தான் அதில் மார்க் பண்ண போகிறோம். கழுத்துக்கிட்ட போடுற அந்த கட் வந்து போட்டுக்கோங்க. கழுத்தினோட அகலம் வந்து தெரியணும். அதே மாதிரி ஆர்ம் ஹோல் நாச்சு வந்து கொஞ்சம் தள்ளி போட்டுக்கோங்க.
ஃப்ரண்ட் நெக்கு இது எல்லாமே நம்ம மார்க் பண்ணிவிட்டு பேக் தட்டை ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ நெக்குக்கு அதுக்கு நம்ம பாக்ஸ் போட்டுக்கலாம். ஆம் ஹோலுக்கும் பாக்ஸ் போட்டுக்கலாம். பாக்ஸ் போடுறதுக்கான காரணம் அந்த சென்டரில் மட்டும் நம்ம ஆம் ஹோல் டெப்த்து கட் பண்ணால் போதும் அப்படிங்கிறதுக்காக. லைட்டாக தான் நான் கிராஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ரவுண்ட் ஷேப் வரைஞ்சிக்கோங்க. டைமண்ட் வேணும் அப்படின்னாலும் டைமண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. அந்த பாக்ஸ்குள்ளே வர அந்த இதை மட்டும் நீங்கள் லைட்டாக ஃப்ரண்ட்டில் கட் பண்ணிங்கன்னா போதும். மேலேயும் 1/4 இன்ச்சு, ஃப்ரண்ட்லேயும் ஒரு 1/4 இன்ச்சு அந்த மாதிரி தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன். சென்டர் பாயிண்ட் வந்து ஒரு 8 இன்ச்சு வரும். அந்த இடத்துல ஒரு லைன் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் அந்த மிட் பாயிண்ட் வைக்கிறதுக்காக உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3 இன்ச்சு 3.5 இன்ச்சு வைக்கிறேன். அது வந்து உங்களுக்கு கப் ஷேப்பினுடைய சென்டர் பாயிண்ட். இப்போ இதில் 2.5 இன்ச்சு வந்து நான் கப்புக்கான டிஸ்டன்ஸ் 2.5 இன்ச்சு வைக்கிறேன். அதுலேருந்து ஒரு 2 இன்ச்சு மார்க் பண்ணி டாட் எவ்வளோ பிடிக்கணும் அப்படிங்கிறக்காக 2 அல்லது 2.25. ஏன்னா கப் ஷேப்பை பொறுத்து நீங்கள் அந்த அளவை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆம் ஹோல் வந்து மேலேருந்தே உள்ள தள்ளி வெட்டினீங்க அப்படின்னா அது காலருக்கு தான் நம்ம அந்த மாதிரி வெட்டுவோம். இதுக்கு வந்து நல்லா ஷோல்டர் வந்து ஸ்ட்ரைட்டாக வர மாதிரி தான் வேணும். அதனால் நம்ம உள்ளே வளைச்சி வெட்ட தேவையில்லை. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா உள்ளே ரொம்ப டெப்த்தாக ஒரு மாதிரி இழுத்துட்டு வந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நம்ம கட் பண்ணுறதுன்னா மேலேருந்து ஆம் ஹோல் கட் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி ஆயிரும். அதனால் அந்த சென்டரில் மட்டும் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா போதும். முன்பக்க உயரம் என்ன அளவு மார்க் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத கரெக்டாக இது பண்ணி பார்த்துக்கோங்க. நகத்தில் ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த மிட் பாயிண்ட் எங்கே வருதுன்னு தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே அந்த சென்டர் பாயிண்ட் எல்லாம் வச்சிருக்கனால உங்களுக்கு நாச் போடுறது ஈஸியாக இருக்கும். அப்போ அந்த டாட்டை சுற்றி நீங்கள் மார்க்கிங்கை சுற்றி 3 நீடிலில் மார்க் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா அதை வந்து நம்ம டாட் பிடிச்சிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து நம்ம கட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் பட்டி எப்படிங்கிறத கட் பண்ணிக்கலாம். கப் ஷேப் வந்து ரொம்ப பெருசாக, அதாவது நான் சின்னதாக இருக்கவங்களுக்கு நிறையா ஸ்பேஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ப்ளவுஸு ஒரு ஃபிட்டிங்காகவே இருக்காது. எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு லூஸ் வர்ற மாதிரியும் சுருக்கம் வர மாதிரியும் இருக்கும். அதனால் கப் ஷேப்பினுடைய அளவை வந்து சின்ன மெஷர்மெண்ட்ஸுக்கு எல்லாமே நீங்கள் குறைச்சிக்கோங்க. அதாவது 2.5 இன்ச்சு 2 இன்ச்சு இதுக்குள்ளே வச்சிங்கன்னா போதும். ஏன்னா நிறைய துணி வந்து ஃப்ரண்ட்டில் வந்து இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு சைடு பேக்கு எல்லா இடமுமே உங்களுக்கு லூஸ் வர ஆரம்பிச்சிடும். அதனால் கரெக்டான கப் ஷேப் மட்டும் அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து டாட் பிடிங்க. இப்போ பட்டியினுடைய நீளம் எவ்வளோ அப்படிங்கிறத மெஷர் பண்ணிக்கோங்க.
இப்போ 3.5 இன்ச் வச்சிருக்கிறனால 1.5 இன்ச் சேர்த்து நான் 5 இன்ச் மார்க் பண்றேன். பட்டியோட நீளம் அளக்கும்போது அந்த டாட்டுக்கான ஸ்பேஸை விட்டுருங்க. ஏன்னா அந்த டாட்டு வந்து அந்த 2 நாச்சும் ஒரே பாயிண்ட்ல தான் வரும். அதனால அதையும் சேர்த்து நீங்க பட்டியோட நீளம் வச்சிட வேண்டாம். அந்த டாட்டுக்கான போர்ஷனை விட்டுட்டு மீதியை மட்டும் மெஷர் பண்ணிக்கோங்க. ஆல்மோஸ்ட் பேக்ல இருக்க அதே அளவு தான் உங்களுக்கு ஃப்ரண்ட்லயுமே வரும். இப்போ மறுபடியும் அந்த உயரத்தை மெஷர் பண்ணி நாச் போட்டுக்கோங்க. லீனா இருக்கவங்களுக்கெல்லாம் நீங்க நெக் வைடா வச்சீங்க அப்படின்னா கம்பல்சரி ஒரு நாட் ஒன்று வச்சுக்கோங்க. ஏன்னா தின் ஷோல்டர் கொஞ்சம் ஃபேன்சியா போடணும் அப்படின்னு விரும்பினாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு ஷோல்டர் வந்து கொஞ்சம் லூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கரெக்டான ஃபிட்டிங்ல தைச்சிட்டா அந்த மாதிரி ஆகாது. சப்போஸ் நெக்கு லோ நெக்கு கொஞ்சம் ஃபேன்சியாக போடணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா கம்பல்சரி சன்னமாக நாட் வச்சு விட்டுட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இருக்கும். கையினுடைய நீளம் 5 இன்ச் வைக்கிறேன். 3.5 இன்ச்சு கீழே அடிக்கை அளவு. இப்போ அதில் 6.25 வந்து நான் ஆம்ஹோல் இது வச்சுருக்கேன். அதே அளவு இதில் வச்சுக்கலாம். 1/2 இன்ச்சு கீழே மடிக்கிறதுக்கும் 5 + அரை மேல் பக்கமும் நான் வச்சுருக்கேன். 3.5 இன்ச் அப்படிங்கிறது உங்களுக்கு அடிக்கை அளவு. 6.25 இன்ச் வந்து ஆம்ஹோல் சுற்றளவில் ஒரு பகுதி. அதுக்கப்புறம் 1.5 இன்ச் அப்படிங்கிறது நம்ம எக்ஸஸாக விடுற சீம் அலவன்ஸ். 4.5 இன்ச் அப்படிங்கிறது 9 இன்ச் கை சுற்றளவு, அதில் பாதி. அதுக்கப்புறம் 1.5 இன்ச் வந்து சீம் அலவன்ஸ். இப்போ இது வந்து நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கலாம். இதில் வந்து சாரியில் வர பார்டர் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் கம்பல்சரி ஸ்ட்ரைட்டாக தான் கட் பண்ணி ஆகணும். சப்போஸ் பைப்பிங் இந்த மாதிரி வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஷார்ட் ஸ்லீவுக்கு எல்லாமே கொஞ்சம் பெண்ட் பண்ணி கேப் ஸ்லீவ் மாதிரி கட் பண்ணீங்க அப்படின்னா போடும்போது ஃபிட்டிங் நல்லா இருக்கும், பார்க்கறதுக்கும் நல்லா நீட்டாக இருக்கும். இப்போ நம்ம மெயினாக கட் பண்ணது பேக்கை பேஸ் பண்ணி ஃப்ரண்ட்டை பேஸ் பண்ணி பட்டி, இந்த மூணுமே ஒன்று டிபெண்ட் பண்ணி தான் எல்லா அளவுகளுமே வரும். ஸ்லீவ் வந்து ஆம்ஹோலினுடைய பாடி ஆம்ஹோலும் ஸ்லீவனுடைய ஆம்ஹோலும் ஒன்றா வரும். இப்படி ஒன்று தொடர்புடையதாக தான் இந்த கட்டிங் நமக்கு வரும். அதனால் ஒரு மிஸ்டேக் பண்ணீங்க அப்படின்னா கம்பல்சரி எல்லாத்துலேயுமே அந்த மிஸ்டேக் உங்களுக்கு வந்து கண்டினியூட்டி ஆகிட்டே இருக்கும். அதனால் மெஷர்மெண்ட்ஸ் அப்ளை பண்ணும்போதும் அதை நோட் பண்ணும்போதும் நீங்கள் அளவுகளை வந்து வாய்க்கணக்காக பிரிக்கும் போதும் நல்லா கரெக்டாக பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணி கட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ப்ளவுஸினுடைய ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு நல்லா நீட்டாக கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.